டைம் இல்லை ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ராகி தோசையை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நான் எப்போ ராகி தோசை ஊற்றினாலும் என் பசங்க சாப்பிடவே மாட்டேன்றாங்க. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறமா ஆன்லைனில் பார்த்தேன் விஜய கோல்டு இன்ஸ்டன்ட் ராகி தோசை மாவு பார்த்தேங்க. நம்மளுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் பின்னாலே பேக் சைடே கொடுத்துருவாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. உங்களுக்கு வேணும்னா ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மளிகை சாமான் கடையில் கூட கிடைக்கும். இப்போ ஒரு கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ராகி தோசை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கின்னு ரவா தோசை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிற பேனில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ராகி தோசை வந்து நல்லா கிறிஸ்பி ஆகுதுன்னா கொஞ்சம் டைம் ஆகுங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சுட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் ராகி தோசை ரெடி.